செய்திகள். இன்று முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு, பழனி, குன்றத்தூர் உட்பட 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கு இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிறிய தயாரிப்பு நிறுவனங்கள் மீண்டும் செயல்படுவதால் நோட்டு புத்தகங்களின் விலை 8 முதல் 20 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் நாளையும் சிக்கிம், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கலைஞரின் பேனா நூலினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். பயணிகளின் கூட்ட நெரிசல் காரணமாக தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் திருவனந்தபுரம் வடக்கு பகுதிகளுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே நீட்டித்துள்ளது. இந்தியாவில் உள்ளூரிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க அம்மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பரிந்துரை வழங்கியுள்ளார். வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதன் காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் நிறைவடைந்ததையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சுவாமிக்கு 1008 கலசாபிஷேகம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கரும்பு நிலுவைத் தொகை 97 கோடியை விடுவித்தார். தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அறிவித்துள்ளார். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சென்னையில் சாலையோர கடைகளை முறைப்படுத்த 15 மண்டலங்களிலும் நகர விற்பனை குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மீன்பிடி தடை காலத்திற்கான நிவாரணம் 5000 ரூபாயிலிருந்து 8000ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை திருவெற்றியூரில் 272 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பவானி நகராட்சி பகுதியில் வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக பவானி மற்றும் காவிரி ஆறுகளில் கலப்பதை தடுக்கும் வகையில் 15 கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு மே 30ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரக்கடத்தில் 12,870 கோடி ரூபாயில் புதிய ஐபோன் ஆலை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 30 துணை வட்டாட்சியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய தடகள போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக வீரர் செர்வினுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சட்டமன்றம் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வருகின்ற மே 30ஆம் தேதி தவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் சந்தித்து பாராட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியை ஆய்வு செய்யாத அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்படும் என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையர் தமிழ்வாணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக BOS கருவியுடன் மின்னணு தராசு இணைக்கும் நடைமுறையானது சென்னையில் சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று 2024ஆம் ஆண்டு இந்திய வன பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டினார். தேமுதிக 36 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது.
தமிழகத்தில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் தேவையான இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் கூடுதல் முதல்வர் படைப்பகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 1200 ரூபாய் விலை சரிந்துள்ளது. உதகை மலர் கண்காட்சியை இதுவரை 1,84,000 பேர் கண்டுகளித்துள்ளனர். குஜராத்தில் 53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கொடைக்கானலில் பலத்த காற்றின் காரணமாக ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக குஜராத் பயணம் மேற்கொண்டார். கால்நடை மருத்துவ படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு அரசியல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்று தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு 9,60,000 ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. IAS IPS பதவிக்கான முதல்நிலை தேர்விற்கு தமிழகத்தில் 50,000 பேர் தேர்வு எழுதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி மற்றும் நூல் வாசிப்பு நுண்கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் 22 பேர் கல்வி சுற்றுலாக்கு ஜெர்மனி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் பெறுவதற்கு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 9 விதிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். காலை உணவு திட்டத்தை கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். விழிஞ்சியம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கண்டெய்னர் கப்பல் நடுக்கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.